என் தெய்வம் உலக பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் கம்பன் பாடிய பாடலும் தமிழ் கவிஞன் எழுதிய ஏத்துரை தமிழ். அப்படி இருக்கும் பொழுது இந்த மணிபுரி நாட்டு மன்னனுக்கு இளைய மகனாக பிறந்து அறிவழகன் என்று பெயர் பெற்ற எனக்கோ ஒரே ஒரு தங்கை இருக்கின்றான், உடன் பிறந்த அண்ணன் இருக்கின்றான். என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை இருவருமே இருந்த நிலையில் என்னுடைய அண்ணன் என்னை கண்ணுக்குள் கண்ணாக வைத்து பொத்தி பொத்து வளர்த்து வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது அண்ணனை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்பதாக அண்ணன் என்றாலே அளவில்லாத பாசம் கொண்டவள் தங்கை, என்னுடைய தங்கை சந்திக்க வேண்டும். தங்கச்சி பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டமாக ஓடி வருகின்றேன். என்னுடைய தங்கை எங்குதான் தெரியவில்லை. தங்கச்சி பார்க்கணும். தங்கச்சி கடல் காய்வதில்லை, ஈசம் புயல் காத்தடிச்சு வெள்ளி மலை சாய்வதில்லை. சந்திரனை போல இங்கு சூரியனும் தேய்வதில்லை, மானிடரை போல இன்றும் காதல் எங்கும் ஆய்வதில்லை. வாழலாம் கூடவா ஆலோலோ பாடும் தென்றலே, ஆகாயோ தேடும் திங்களே, வட்ட வட்ட பொட்டு வச்சு வண்ண வண்ண பூ முடிக்கவா, சின்ன சின்ன கண்ணுகளில் துண்ணுகின்ற தேன் எடுத்துவா. தங்கையை தேடி செல்கின்றேன். யார் என்றே தெரியவில்லை. ஏதோ ஒரு பெண் தலைவிரி கோலத்தோடு அழுது கொண்டு செல்கின்றார். யார் என்று பார்க்க வேண்டும். என்னை அள்ளி நான் கொடுத்தேன் உன்னுடைய கைகளிலே, பொன்னை அள்ளி நான்
பாவி நான் சாக பிறந்தது நடந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்திலே நான் யாருக்காக எதற்காக வாழ வேண்டும்? இந்த மலையில் உச்சி மீது ஏறி உயிரை நான் விட்டுவிடுகிறேன். அம்மா தங்கம், என்ன இது கோலம்? நான் யார்? உன்னுடன் பிறந்த அண்ணன் அறிவழகன். அறிவழகனா? ஆமா. அண்ணா! தங்கச்சி, எதற்காக இப்படி அழுகிறாய் தாயே? எதற்காக நடந்த கழகத்திலே தலைவிரி கொள்கொண்டு இருக்கின்றாய்? ஐயோ, சரியா நான் கேக்குறாரு. நான் என்னென்ன பதில் சொல்வது தெரியலையே அம்மா. பெரிய நான் அடிச்சு தருதுன்னு சொன்னா மனசு ரொம்ப வேதனைப்படுமே. உயிரையே விட்டுடுவாரு. சொல்லக்கூடாது. அரண்மனை நடந்த விஷயத்தை மறந்து போய் சொல்லிடணும். அண்ணா, பாடசாலையில் நான் விளையாடி கொண்டிருந்தேன். அப்படியா? அப்பொழுது மாடி பள்ளியில் தவறி கீழே விழுந்துட்டேன். தங்கம், அப்படியே செல்லதுமா. உன்னுடைய ஒரு ஒரு சிரிப்பான அசைவிற்கும் அழுகையின் அசைவிற்கும் அண்ணனுக்கு தான் தெரியாதுக்கான விளக்கு என்னவென்று. உன்னுடைய அழுகைக்கு காரணம் பாடசாலையில நீ விழுந்தது கிடையாது. வேற ஏதோ இந்த அண்ணன் கிட்ட சொல்ல மறைக்கிறேன். உண்மையை சொல்லிட்டு அண்ணா, நான் சொல்வது அத்தனையும் உண்மைதானா? இல்லை. நீ சொல்லுவதை நம்ப அண்ணன் தயாராக இல்லை. நீ சொல்ல விருப்பம் இல்லை என்று அண்ணன் சொல்கின்றேன். உன் தங்கச்சி மேல நம்பிக்கை கிடையாது அண்ணா. தங்கச்சி சொல்லும் வார்த்தை அத்தனை உண்மைதானா? நான் பாடசாலை படித்துக் கொண்டிருந்த போது மாடி பாடியிலிருந்து தவறி கீழே விழுந்துட்டேன். இல்லம்மா, நீ உண்மையை சொல்ல போறே எனக்கு தெரியல. உண்மையை சொன்ன அண்ணன் உன் கூட வரேன். இல்லையா திரும்பி நான் வெளிநாட்டுக்கு போறேன். அண்ணா, அப்படின்னா வெளிநாட்டுக்கு போறீங்களா? போறேன். அண்ணா, போகாதீங்கண்ணா. உண்மையை சொல்லுமா. அண்ணா, சொல்லணுமா? நான் சொல்றேன். என்னுடைய தம்பி டேய் நீ எங்க போயிருந்த? என்னுடைய தம்பி அயல்நாட்டில் இருந்து என்ன இந்த சொக்கம் மட்டும் டைட்டா இருக்குதா? படிவத்துல காய போட்டு எடுத்து போட்டியா? என்னுடைய தம்பி ஏய், அயல்நாடு சென்றிருக்கின்றார். ஆமா. இன்றைய தினம் ஏய், வருவதாக செய்தி. ஆமா. ஆகையால் தம்பியை பார்க்கணும்ல? எதிர்பார்த்துக் கொண்டிருக்கலாம். உட்காருங்க. அண்ணா, அண்ணா, வள்ளி முல்லை மலரெடுத்து மலையாக நான் வருவேன். அண்ணா, உன்னுடைய தம்பி அறிவழகன் அயல்நாடு சென்றேன், பட்டப்படிப்பு முடித்தேன், இன்று தாயகம் வந்திருக்கின்றேன். தம்பியை மனதார வாழ்த்துக்கள் அண்ணா. தம்பி என்றென்றும் போல் நீ நீடுடியாக வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகின்றேன். அப்படி இல்ல, அயல்நாடு சென்றாயே பட்டப்படிப்பு நல்ல முறையில் படித்து விட்டாயா? அண்ணா, என்னுடைய படிப்பில் முறையிட்டு பார்த்தாலும் ஒரு கடுகளவு கூட குறை என்பதை காண முடியாது. அப்ப தக்காளி அளவு, அறிவு கட்டவனே, வெங்காயம், பூண்டு. காவல்காரன் நாயே, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நடுவுல வந்து பேசுறேன். இப்படி வாங்க. என்னடா? அயல்நாடு போனல, போனேன். எதனா பாரின் சார் ஈன் சார் எதனா வாங்கி வந்துக்கிறியா? என் பையா வேண்டாம். என்ன? நீ பேசுறது சரியில்லை. நான் அப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்தவ கிடையாது. டேய், என்ன பேசணும் அது வரைக்கும் பேசு. குடிக்கவே மாட்டான். எனக்கு குடினவே பிடிக்காதுடா. வாங்கி சூத்து முன்னாடி தானே ஊத்திடுவேன்.
பார்த்து என்னடா கேள்வி கேட்கற? எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தையே மதுபானடா. தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மது. அப்ப மதுபானம் சாராயின்னு வச்சுக்குவோம். டேய் என்ன? அம்மால 2 துண்டா ஆக்கிடுவேன். அம்மா 2 துண்டா எப்பயும் ஆக்கணும் எங்க அப்பனாரா? டேய் ஏய் யார பார்த்து என்ன கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வி மட்டும் தான் கேட்கணும். அரட்டே. நீ யாரு? ஆ. காவல்காரன் நாய். ஆமா. வீட்டுக்கு வெளியதான் உனக்கு வேலை. இப்பெல்லாம் அங்கெல்லாம் கேட்க மாட்டேன். காலைல ஆர்மி பஸ் ஸ்டாண்ட்ல கேட்பேன். என்னத்த? அப்ப வாங்கிக்கலாம் பிளாக்ல. டேய் நான் என் அண்ணன்கிட்ட 1000 பேச வேண்டாம். நடுவுல நீயா வர? ஒரு 500 கூட நான் போறேன். டேய் போடா. அண்ணா அண்ணன் பேசு. டேய் போடா. அண்ணன் பேச. டேய் போடா. வந்துக்கிறான் பாரு முட்டை கோசி. அண்ணா அயல்நாடு சென்றேன். பட்ட படிப்பு முடித்துவிட்டேன். நான் படித்த படிப்பில் கடைகளவு குறை என்பதை காண முடியாது. அப்படி இருக்கும் பொழுது உங்களை தேடி எதற்காக இவ்வளவு அவசரமாக வந்திருக்கேன் தெரியுமா? எதற்காக? அண்ணா உங்களை காண்பதற்கு முன் இந்த காயகத்தின் வழியாக நான் சென்று வரும் பொழுது என்னுடைய தங்கையை பார்த்தேன். நம்முடைய தங்கையை பார்த்தேன். நம்முடைய தங்கை பார்த்தாயா? ஆமா. ஆமா. அவளை பார்த்து நடந்த அத்தனை உண்மையில் எடுத்து சொல்லிவிட்டாள் என்னுடைய தங்கை. உங்களிடத்தில் கேட்க வந்திருக்கின்றேன். நியாயம் என்பது உண்மையானால் எனக்கு தகுந்த பதிலில் கூறிவிடுங்கள். அப்படியா? ஆமா. தம்பி என்ன நடந்தது தெரியுமா? நான் இப்போது சொல்லுகின்றேன் அந்த உண்மையை. என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது அண்ணா? கண்டிப்பாக நீங்கி மங்கை பருவம் அடைந்தாள். ஆமா சந்தோஷம் தானே. அவளுக்கு கோலாகலமாக அழகான மஞ்சள் நீராட்டு விழா ஒன்று நடத்த. அப்படியா? நம்முடைய தங்கைக்கு கோலாகலமான மஞ்சள் நீராட்டு விழாவா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேட்பதற்கு. அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்ல கோலாகலமா நடத்தின சந்திக்கிற நேரத்திலே நடந்தது தெரியுமா? என்ன நாட்டியம் நடந்தது. நாட்டியம் நடந்தது. நாட்டியம் சரியில்லை என்று இந்நாட்டு தளபதி சொன்னார். அப்படியா? ஆகையால் என்னுடைய தங்கச்சி இருக்கின்றார் என்று சொன்னார். அழகான நாட்டியக்காரி என்று சொன்னார். அப்படியா? அவள் நாட்டியம் ஆடினாள். அவள் ஒரு அந்த நாட்டியத்தில் மதிமயங்கி மதிமயங்கி இல்லை, அவள் ஒரு மதுபானத்தை கொடுத்தாள். அப்படியா? ஆமாம். மதுபானத்தை கொடுத்தாள். அதை அறிந்த உடனே எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஆகையால் அந்த பெண்ணை நான் நிரூபித்தேன். ஆகையால் அந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ளப் போகின்றேன். அண்ணா உங்களுடைய திருமணத்தை எப்படி எல்லாம் செய்து வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று தம்பிகள் மனதில் மனக்கோட்டையே கட்டி வைத்தீங்க. தம்பி இல்லாம நீங்க திருமணம் செஞ்சிட்டீங்களே. ஆமா. எந்த விதத்துல நான் நியாயம் இல்ல. அது மட்டும் இல்ல, உன்னுடைய அண்ணியை பார்க்க வேண்டும். புறப்படலாமா? சீக்கிரம் வாங்க. என் தங்கச்சியை பத்தி கேக்குறேன். நீங்க அதையெல்லாம் மனசுல எடுத்துக்காம உங்களுடைய வாழ்க்கையை பத்தியே பேசுறீங்க. அண்ணா நம்ம 2 பேருக்கு பிறந்தது ஒரே ஒரு தங்கச்சி. நான் கூட பிறந்தது. தங்கச்சி நம்ம தானே பார்க்கணும். எதுக்காக தங்கச்சி அடிச்சீங்க? என் தங்கச்சி என்னன்னா தப்பு செய்தா? ஒரு நாட்டு இளவரசன் என்று பாராமல் என்னுடைய தவளை மீது பலார் என்று அடித்து விட்டார். ஐயோ 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 உங்களையா? ஆமா. உங்களே அடிச்சா? ஆமா. சொப்பா விட்டீங்க. எதுக்காக அடிச்சா தங்கச்சி? எதற்காக? ஆன்சு ஏன் கொடுத்தான். நான் காதலிக்க கூடாதா? ஒரு நாட்டு நான் காதலிக்க கூடாதா? ஏன்னா காதல் என்பது அனைத்து மனிதருக்குமே இயல்பானது. யாரு வேண்டா காதலிக்கலாம், யாரு வேண்டா திருமணம் செய்துக்கலாம். ஏண்டா டெஃபினெட்லி முன்ன பின்ன லவ் பண்ணிருக்கிறியா? நான் லவ் பண்ணல. யார் டிஸ்டன்ட்யா? இல்ல நாங்க ரொம்ப டீசன்ட்டானவங்க. ஆமா. நீ கம்பெனில பணம் வாங்கிட்டு தாலி அத்த தேடியா பையன் தெரியுமா நீ? அத கத்து தேடியா பண்ணி நீ தான். ஊரா விட்டு என் பொண்டாட்டி கையன்னா அனந்தம்பி 2 பேர் சீரியஸா பேசிக்கிறான். நடுவுல குறுல போது போற பிளடி அண்ணா எப்பொழுது உடன் பிறந்த தங்கை பெரியார் என்று பாராமல் கண்ணத்தில் அறைந்தாரோ விட்டே மாட்ட புறப்பட்டு வாங்க. என்னிடத்தில் ஏதேதோ உரைத்து என்னுடைய மதியத்தை மயக்குகின்றாய். உடன் பிறந்த அண்ணன் என்று பாராமல் அண்ணனின் கண்ணத்தில் அறிந்திருக்கிறாயே. நீ செய்த தவறு அண்ணனுக்கு மன்னிப்பு கேளு. அண்ணா எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேளு. கேட்கவே முடியாது. கேளுடி. முடியாது. நான் கொல்வேன்.
பெத்தெடுத்த தாய்க்கு சமமான ஒரு அண்ணி. அண்ணி தாய்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதை. ஐயா, அண்ணி எப்படிப்பட்டவர்? தம்முடைய தந்தை தாய் இறந்த பிறகு 2 பேரும் கண்ணுக்குள் கண்ணு பொத்தி பொத்தி வச்சு வளர்த்தாங்க. வெங்காயம் தக்காளி வித்து உங்களை காப்பாத்தினாருமா? அப்படிப்பட்ட தெய்வத்தை பார்த்து கண்ணுக்குள்ள இருந்து மன்னிப்பு கேளுடி. போல நிறுத்துங்கண்ணா. அவன் என்ன ஊரறிய உலகறிய பச்சை பந்து தாலி கட்டி வந்தாங்க அணில் சொல்றதுக்கு. ஏன்னா அவன் தெரு தெருவா வீதி வீதியா 5க்கு 10க்கு நாட்டி அண்ணா ஒரு தேவடியாண்ணா. அவன் அணில் சொல்ல மாட்டேன். ஏய், தாய்க்கு சமமான அண்ணி நீ எப்ப தரகேவா நீ பேசனியோ வார்த்தா இனிமேல் இருக்க கூடாது. உன்னை தங்கை நிற்பதற்கே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குது. அண்ணா வாத்தான்னு இருக்கவே கூடாது. என்றாவது ஒரு நாள் உண்மை தெரியும். இப்பொழுது தங்கச்சி தெரிவிங்க வரட்டா போறீங்க. ஆமா, உன்னை தேடி ஆமா. எப்படி அண்ணனுக்கே மரியாதை கொடுக்கலையோ அப்பேற்பட்ட நாயை தேடி நான் வருவேனா? சீ, ஒரு காலம் வரமாட்டேன் போடி. எட்டு மடிப்பு சேல இடுப்பு சுத்தப்பட்ட ஒரு சோல பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பாதியில் நிற்கிறே வழக்கு. சிந்தை கெட்டு போனது செத்தும் உடல் நோகுது. சிந்தை கெட்டு போனது செத்தும் உடல் நோகுது. ஆத்தாடி மனுஷனுக்கு ஆகாது பொண்ணு வழக்கு. ஏத்தாதே கொத்து விளக்கு சுட்டாக்கா யார் பொறுப்பு? சுட்டாக்கா யார் பொறுப்பு? எட்டு மடிப்பு சேல இடுப்பு சுத்தப்பட்ட ஒரு சோல பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பதியில் நிக்க தேவழக்கு. அடிச்ச அடியும் வலிக்கலையே நீயும் ஒதுக்கி வெறுத்ததனால் இந்த நெஞ்சும் பொறுக்கலையே. எப்போதுதான் மாறுமோ காதல் தடை மீறுமோ? எப்போதுதான் மாறுமோ காதல் தடை மீறுமோ? அனல் வந்து அடிக்குதடி ஏன் உள்ளோ கொதிக்குதடி. பூவான என் மனசு புண்ணாகி போனதடி புண்ணாகி போனதடி. எட்டு மடிப்பு சேல இடுப்பு சுத்தப்பட்ட ஒரு சோல பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பாதியில் நிற்கிறேவ
எப்பொழுது அண்ணன் என்று பாராமல் அறைந்தாயோ என்னுடைய அண்ணன் காதலை நீ மன்னிப்பு கேட்க மாட்டேன் அண்ணா. இனிமே இந்த மணிமணி இருக்கவே கூடாது. நாடு கடத்து